அதே போல் இவனுக்கு மட்டும் எல்லாமே நல்லா தான் நடக்குது, இவளுக்கு மட்டும் எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்கன்னா இந்த கதை உங்களுக்காக தான். இது ஸ்டோரி ஷார்ட்டு போடுவாம ஒரு தாட்டு பார்ட் 1 ஆஃப் பார்ட் 100 Days சேலஞ்ச். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி இருந்தது. அந்த விவசாயிக்கிட்ட ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை வச்சு தான் அவரோட வேலைகள் எல்லாம் பார்த்துருப்பாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை காட்டுக்கு ஓடி போய் துறந்து போயிடுச்சு. அதை அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாயி உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை போங்க, உங்கள் குதிரை உங்களை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்களாமா. அதுக்கு விவசாயி இருக்கலாம் அப்படிங்கிறாராமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு அதே குதிரை திருப்பி வருது. திருப்பி வரது சும்மா வரல, 3 குதிரையை கூட்டிகிட்டு வருதாமா. 2 பிடிச்சி கூட்டிகிட்டு வருது. ஸோ அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயி உங்களுக்கு ஒரே அதிர்ஷ்டம் தான் போங்க, இப்போ உங்களுக்கு 4 குதிரை இருக்குது அப்படிங்கிறாங்களாமா. ஸோ இப்படியே போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயியோட பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த கூட்டிகிட்டு அந்த புது குதிரையை ட்ரெயின் பண்ணலாம், சவாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாராமா. அப்படி ட்ரை பண்ணுறப்ப அந்த குதிரை அவரை உதறி விட்டு கீழே விழுந்து கால் உடஞ்சிருதாமா. அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கூட்டிகிட்டு வந்த குதிரையில் உங்கள் பையன் கால் உடஞ்சிருச்சு, உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கும் விவசாயி இருக்கலாம் அப்படிங்கிறாராமா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாட்டில் போர் வருதாமா. போர் வருது சும்மா இல்லை, போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆள் பத்தலை. அதனால அரசு ஆளுங்கெல்லாம் வந்து வீடு வீடாக வந்து இளைஞர்கள் எல்லாம் போருக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க, போருக்கு ஆள் சேர்க்குறாங்க. அப்படி நம்ம விவசாய வீட்டுக்கு வரும்போது மகனோட கால் உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இவர் போருக்கு தகுதியான ஆளுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு பக்கத்து வீடுகாரங்க என்ன சொல்லியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். அதுக்கும் நம்ம விவசாயி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தாட் போடலாம்? லைஃப் ஒரு நேரான பாதை இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதே கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, லைஃப் ஒரு நேரான பாதை இல்லை தான், வேறு நல்லது நடக்கலாம், இல்லை கெட்டது நடக்கலாம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நம்ம நல்லது பண்ண போதா இல்லை கெட்டது பண்ண போதான்னு நம்ம கொஞ்சம் டைமை விட்டு பிடிச்சா தான் தெரியும். ஸோ ஜஸ்ட் கிவ் டைம், சம் டைம், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ட்ரஸ்ட் இன் த ஃப்ளோ ஆஃப் லைஃப். டாடா.